மோடிக்கு மிகப்பெரிய இடியை இறக்கியிருக்கிறார்கள் பாஜகவினர். குறிப்பாக மோடி அறிவித்த வேட்பாளர் பட்டியலை அவரே திரும்ப வாங்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 44 பேருக்கு வேட்பாளர் அறிவிச்சுட்டு அத்தனையும் திரும்ப வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் புதுசாக அறிவிக்கிறோம்னு அடுத்த 3-4 மணி நேரங்களுக்குள் பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தை நடுநடுங்க வைத்திருக்கிறார்கள் பாஜகவினுடைய தொண்டர்கள், தலைவர்கள். உட்கட்சி பிரச்சனை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு 3-4 மணி நேரம் லிஸ்ட்டை வெளியிட்டு 1/4 மணி நேரத்துக்குள்ள அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ள நொந்து போகக்கூடிய அளவுக்கு மோடியை இந்த பாடுபடுத்தக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறார் மோடி? என்ன நடக்கிறது ஜம்மு காஷ்மீர் பாஜகவில்? பாஜகவினுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறதா இன்றைக்கு பாஜகவினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களினுடைய போர்க்கொடி என்கிற விஷயங்களை ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. 4 மாநிலங்களில் தேர்தல் நடத்தணும். ஏற்கனவே மோடி ரொம்ப பயந்து போய் மகாராஷ்டிராவும் ஜார்க்கண்டும் இப்போ வேண்டாம் அப்படின்னுட்டாரு. தேர்தல் ஆணையம் உடனே சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாநிலங்கள் ஹரியானாக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் சொல்லியிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் 2014 தேர்தல் நடந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கி வரைக்கும் தேர்தல் நடக்கலை. அதாவது 90 சீட்டு இருக்கக்கூடிய இடத்த 3 கட்டமாக பிரித்து, யார் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வாய்க்கேடியே பேசுகிறாங்க இல்லையா, 3 கட்டமாக பிரித்து நடத்துகிறாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜக எப்படியாவது அந்த மாநிலத்தை நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்லாம் வெளியே வீராவேசமாக பேசினாங்க. பேசிட்டு சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் தலைமையில் பாஜகவுடைய சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, இதே போல் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி டெல்லியில் கூடுது. டெல்லியில் கூடி டிஸ்கஸ் பண்ணுறாங்க எந்த ஸ்டேட்டை நம்ம கையை தட்டி தூக்கிறது அப்படின்னு. மோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவர் முகத்தில் சிரிப்பையே மறந்து போன உதடுகள் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டார். அவர் ஞாயிற்றுக்கிழமை போனதும் திங்கட்கிழமை காலையில் ஒரு 10 மணி வாக்கில் 10-10:30 வாக்கில் பாஜக, இந்தியாவினுடைய தேசிய தலைமை பாஜக இருக்கு இல்லையா, பாஜக தலைமை, அவங்க ஜம்மு காஷ்மீரினுடைய வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு ஒரு 44 கேண்டிடேட்டை அறிவிக்கிறாங்க. அறிவித்த அடுத்த 1/4 மணி நேரத்தில் அவங்களுடைய அலுவலகம், மாநில அலுவலகத்தில் ஒரே ஆர்ப்பாட்டம், கூச்சல். என்ன ஏது பிஜேபி கேண்டிடேட் அறிவித்ததுனால எதிர்கட்சிகள் வந்து தர்ணா பண்ணுறாங்களான்னு போய் பார்த்தா அவங்க மாநில தலைவர்லேருந்து அத்தனை பேர் போய் பார்க்குறாங்க. பூரா பாஜக தொண்டர்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு தர்ணா போராட்டம். இதுக்கு எதிராக எது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னுட்டு கட்சிக்கு எதிராகவே கோஷம் போடுறாங்க. கட்சிக்கு எதிராகவே கோஷம் போடுற லெவலுக்கு வந்துட்டீங்களே, என்னங்க பிரச்சனை அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா நம்முடைய மீடியாக்கள், கோடி மீடியாக்கள் அதை வெவ்வேறு விதமாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல நம்ம என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டை பார்ப்போம். என்டிடிவி என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறது. என்டிடிவி இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியும். அதானிஜி வைத்திருக்கிறார். பிஜேபி அனௌன்சஸ் JNK கேண்டிடேட் தென் ட்ரிம்ஸ் இட் டு ரிட்டைன் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நேம்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு விதமாக ஒரு சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் கேண்டிடேட் அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சுட்டு அதை குறைச்சிட்டாங்க. எத்தனையாக குறைச்சாங்க? 44-16 குறைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ட் நேம் மட்டும் 3 கட்டமாக நடக்குது இல்லையா, முதல் கட்டத்துக்கு மட்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் எத்தனை பேருக்கு கொடுத்த சீட்டை அடுத்த 2 மணி நேரத்தில் பிடிங்கிட்டாங்கிற லிஸ்ட்டை என்டிடிவி நேரடியாக டைட்டிலில் சொல்லலை. இப்போ இன்னொரு ரிப்போர்ட்டிங்கை பார்ப்போம். த ஹிந்துவினுடைய ரிப்போர்ட்டிங், JNK assembly polls, BJP releases first list of 44 candidates, trims it to 16 amid internal rumblings அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான வார்த்தை. உட்கட்சியினுடைய பிரச்சனை அங்கே மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை வெடித்ததன் காரணமாக சொந்த கட்சியில் நடக்கக்கூடிய தகராறுகளை சமாளிக்க முடியாமல் பெயர்களை வாபஸ் வாங்கியிருக்கிறது மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை அப்படின்னு நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. இதே வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ஏஎன்ஐ, அவங்க மோடிக்கு மிக நெருக்கமான அவருடைய அன்பை பெற்ற சேனல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏஎன்ஐ என்ன போட்டிருக்காங்க பாருங்க, ஜம்மு JNK சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் பிஜேபி லீடர் ஹூ டிட் நாட் கெட் அ டிக்கெட் டு கண்டெஸ்ட் இன் JNK அசம்பிளி எலெக்ஷன் ரீச் பிஜேபி ஆஃபீஸ் இன் ஜம்மு டிமாண்டிங் எ டிக்கெட் ஃபார் தர் கேண்டிடேட் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதாவது ஏஎன்ஐ என்ன போடுறாங்க, யார் யாருக்கெல்லாம் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவங்களுடைய ஆதரவாளர்கள் டெல்லியில் போய் போராட்டம் நடத்தி, டெல்லியிலங்கிற ஜம்முவில் போய் போராட்டம் நடத்தி பெரிய அளவுக்கு எங்கள் தலைவருக்கு ஏன் கொடுக்கல, எங்கள் ஜிக்கு ஏன் கொடுக்கலன்னு போராட்டம்னு இவங்க போடுறாங்க. ஆனால் உண்மை இது கிடையாது. என்ன மேட்ரு அப்படிங்கிறத இந்தியா டிவி தான் ரொம்ப டீட்டெயில்டாக எலாபரேட்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு போவோம். இப்போ ஜம்மு பிஜேபிஸ் ஒர்க்கர் ஸ்டேஜ் ப்ரொட்டஸ்ட் அட் பார்ட்டி ஆஃபீஸ் ஆஃப்டர் ரிலீஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லிஸ்ட், ரவீந்தர் ரெய்னா ரியாக்ட்ஸ். அங்கே இருக்கக்கூடிய பாஜக
பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் நிர்வாகிகள் உருவான ரவீந்திர அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாப்புல. பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுறாங்க, அதுவும் குறிப்பாக ஜம்மு ரீஜனுக்கு தான் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. 2014 இருந்தே பாஜகவுக்கு சாதகமாக செல்வாக்குடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஜம்மு பகுதியில் அதுக்கு லிஸ்ட் விட்டதுக்கே பிரச்சனை வருதா அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஜம்மு காஷ்மீரில் இவங்க 44 பேர் கொடுத்தது என்ன அப்படின்னா, அதாவது அங்கே போராடினாங்க இல்லையா, அங்கே போராடினவங்க இவருக்கு ஏன் டிக்கெட்டு கொடுக்கலன்னு போராடல, இவருக்கு ஏன் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னு, அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுத்தன்னு போய் போராடினது தான் மிக அதிகமாக இருக்கிறது. நம்ம இந்த ரிப்போர்ட்டை பார்ப்போம். டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் த ஆங்கிரி பார்ட்டி ஒர்க்கர்ஸ் அங்கே கோபத்தில் பாஜகவினுடைய கட்சி அலுவலகத்தில் போய் உட்கார்ந்து போராட்டம் பண்ணி தர்ணா பண்ணி கலேபரம் பண்ணி இந்த லிஸ்ட்டை வாபஸ் வாங்குங்கன்னு கட்டி காபரா பண்ணவங்க அக்யூஸ்டு த சாஃப்ரான் பார்ட்டி ஆஃப் என்ன குற்றம் சாட்டுகிறார்கள் கட்சியின் மீது, ஆஃப் கிவிங் டிக்கெட் டு டர்ன் கோட்ஸ் எஸ்பெஷலி டு தோஸ் ஸ்விட்ச்டு ஃப்ரம் காங்கிரஸ். இதுதான் மிக முக்கியமானது. வேறு கட்சியிலேருந்து உடையாந்து இந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இவங்க எம்எல்ஏவா வாங்கலாம், சீட்டு கொடுப்பாங்களாம். பிஜேபி ஆரம்பித்த காலத்திலேருந்து இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரி பண்டிட்ஸ்களுக்காக இந்துக்களுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளையில் பிறந்ததுலேருந்து முதல்ல டவுசர் போட்டது எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவி கலரில், காவி கூட கிடையாது, அது ப்ரௌன் கலரில் ஆர்எஸ்எஸ் அந்த காலத்தில் பிறந்து வாழ்க்கையில் முதல் போட்ட டவுசரே ஆர்எஸ்எஸ்னுடைய ஆஃப் டவுசர் தான். அதை போட்டு வளர்ந்து நாங்கள் இங்கே வந்து இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கோம், இன்றைக்கி காங்கிரஸில் இருந்து வந்த ஆளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கொந்தளித்து போய் தான் அவங்க போராட்டத்துக்கே பெரிய கோஷ்டி இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதாவது இன்றைக்கி கட்சிக்கு வந்து அந்த கட்சியிலேருந்து தாவி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு இந்துத்துவா தெரியுமா, அவங்களுக்கு பிஜேபி சங்க பரிவாரனுடைய கொள்கை தெரியுமா, இப்படியெல்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. அதாவது எந்த விஷயத்தை மோடி இவ்வளவு நாட்களாக திரும்ப 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 வெறுப்பு பிரச்சாரத்தின் வாயிலாக விதைத்தாரோ, காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டது, காங்கிரஸ் இந்த நாட்டை சூறையாடி விட்டது, காங்கிரஸ் இந்த நாட்டை கொள்ளையடித்து விட்டதுன்னு திரும்ப திரும்ப பேசினாரோ, இன்னைக்கு அங்கேருந்து வர்றவங்களை கட்சியில் சேர்த்துட்டு அவங்க கட்சிக்கு இடற ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் அந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணவன், காங்கிரஸ்காரன் எப்படி இந்துவாக இருக்க முடியுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் எந்த லெவலுக்கு இருந்ததுங்கிறது வேற டிபேட்டு ஆச்சா. அதாவது பிஜேபியினுடைய பார்வையிலிருந்து அந்த கேள்வி நீங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ ஜி வந்து பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காப்புல, என்னங்கடா நான் விட்ட லிஸ்ட்டுக்கு எதிராக எல்லாம் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறாரு. இதில் ஒரு சின்ன பாஸுங்க நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் முன்னாடி தள்ளினோம்னா, மணிப்பூரில் இதே மாதிரி பிஜேபி ஆஃபீஸை பிஜேபிக்காரங்களே அடிச்சு நொறுக்கினாங்க. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மணிப்பூரில் ஒரு 2 தொகுதிகளில் பிஜேபி போட்டியிடலை, கம்ப்ளீட்டாக பிஜேபி போட்டியிடலை. அதாவது அங்கே தான் பெரிய அளவுக்கு அந்த வன்முறைகள்லாம் நடந்தது, எப்படியும் காலி ஆயிடும்னு தெரியும், அதனால் அவங்க போட்டியிடலை. கட்சிக்காரன் போய் போராட்டம் பண்ணி ஆஃபீஸை உடைச்சான். இன்றைக்கி என்ன சொல்லி உடைச்சான், கட்சியை நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம், நீங்கள் புறக்கணிப்பு பண்ணுறீங்க, எங்களை ஏன் போட்டியிட இறக்கி விடலைன்னு கேட்டு உடைச்சான். இது கூட பரவாயில்லையா இருக்குது. நம்ம என்ன தேர்தலுக்கு பயப்படுறோமா, ஜி பயப்படுறாரா, நாங்கள் எதாக இருந்தாலும் ஜெயிப்போம், நம்ம அப்புறம் அதாவது போட்டியே இடாத கட்சிக்கு ஆஃபீஸ் எதுக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் ஒரு சிலர் அதை அடித்து இது பண்ணாங்க, சூறையாடினாங்கன்னு பார்க்குறோம். இது தனி. அதாவது ஏன் போட்டி இல்லைன்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள ஏன் நீ போட்டி போட கொடுத்த அப்படின்னு கொடுத்தவனுக்கு எதிராக போய் அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தா ஆஃபீஸில் கும்முன்னு கூட்டம். எல்லாம் நினைச்சாங்க ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இவரை ஜெயிக்க வைக்கணும், தேர்தல் வேலையை ஆரம்பிக்கணும், பாரத் மாதா கிச்சன் கத்துவாங்கன்னு எல்லாம் மூத்த தலைவர்கள்லாம் வந்து பார்த்தா அவனுக்கு கொடுத்த சீட்டை வாபஸ் வாங்கணும் எல்லாம் உட்காந்து ஒரே காபரா அன்னைக்கு நடந்ததுக்கு அங்கே ஒரே அலப்பறையாக போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர்கள் ஒருவரான ரவீந்திர நாட்டை கேட்குறாங்க. அவர் சொல்லார், பார்ட்டியவர்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க, எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கு, நான் அதை மதிக்கிறேன், அப்படி தான் ஆரம்பிக்கணும். கொந்தளிப்பில் இருக்கிறவங்களுக்கு தேசபக்தர்களாக இருந்தால் ஜி சொன்னதான்னு பேசினா அவர் அடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி ரசாபாசமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், பிஜேபியினுடைய இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பிஜேபியில் ஒவ்வொரு தொண்டரையும் நம்ம மதிக்கிறோம். நான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சந்தித்து பேசுகிறேன், சீனியர் லீடர்ஸை சந்திக்கிறேன், அவங்ககிட்ட பேசிட்டு நம்முடைய தொண்டர்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க, அப்செட் இருக்குது அப்படின்னா உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். இப்படிலாம் தயவு பண்ணி போராட்டம் பண்ணாதீங்க. நம்ம தொண்டர்கள்கிட்ட ரொம்ப அமைதியான முறையில் சாந்தமாக உரையாடணும். நீங்கள் வந்து கட்சியினுடைய தலைவர்கள் எப்போதும் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்க தயாராக இருக்கோம்னு இப்படி ஒரு டோனை பாருங்களேன். மோடியினுடைய அந்த 303 இருந்த காலகட்டத்தில் இப்படி யாராவது பண்ணால் கூண்டோடு டிஸ்மிஸ், போலீஸை கூப்பிடுறதுக்கு அத்தனை பேர் வெளியே போடு, இந்த ரேஞ்சுக்கு இருந்தாங்களே 240 என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒவ்வொருத்தரையும் நான் மதிக்கிறேன், பார்ட்டி லீடரை மதிக்கிறேன், தனித்தனியாக பார்த்து நான் இதுக்கு ஒரு சொல்யூஷனை உடனடியாக கொண்டு வரேன் அப்படின்னு அவர் பேசி விட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம கவனித்து பார்க்கணும்.
இந்த கேப்பில் தான் பிஜேபி இப்போ மொத்தம் இருக்கிற 90ல் 44 பேர் லிஸ்ட்டை விட்டுட்டு, அதாவது பாதி விட்டுட்டு, அதில் அடுத்த கட்டமாக 16 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 29 பேரை மொத்தமாக அவங்க திரும்ப கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு எதுவும் தெரில அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அப்படி தான் நம்ம பார்க்கும்போது 44 கேண்டிடேட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்கிறத பார்க்குறோம். இதில் என்ன பிரச்சனைனா, நாமினேஷன் ஃபைல் பண்ணுவதற்கு செவ்வாய்க்கிழமை கடைசி தேதி. நீங்கள் அதாவது செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறோம். நேற்று கேண்டிடேட் அறிவிக்கிறாங்க திங்கக்கிழமை. கேண்டிடேட் அறிவித்ததுக்கே போராட்டம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஃபைல் பண்ணலன்னா நீங்கள் எலெக்ஷன்லேயே போட்டியிட முடியாது. கடைசி நாளில் நாமினேஷன் நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு இப்போ ஓடி ஆகணும். இந்த நெருக்கடியில் அவனுக்கு ஏன் கொடுத்த இவனுக்கு ஏன் கொடுத்தன்னு பேரும் போராடுறாங்கன்னா கட்சி என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்லாம் பின்னாடி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இதில் பார்க்கும்போது நிறைய கான்ஸ்டுவன்சிஸ், குறிப்பாக பம்போரி, ஷோப்பியான், ஆனந்த்நாக் வெஸ்ட், ஆனந்த்நாக் இப்படியான பல தொகுதிகளில் கேண்டிடேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரதமர் சந்திச்சு, அதாவது நம்ம இதில் ரொம்ப பேஸில் இருந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிரதமர் மோடி தலைமையில் கூட்டம் கூடி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரதமர் மோடி தலைமையில் கூட்டம் கூடி பாஜகவினுடைய மூத்த தேர்தல் ஆலோசனை விற்பனர்கள், வித்தகர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க நேமை ஃபைனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அது இங்கே வந்து எங்கள் பாஜகவினுடைய டெல்லியிலேருந்து காஷ்மீருக்கு போய் ஜம்முவில் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணால் இவ்வளவு பிரச்சனைகள் வெடிக்கிறது என்று சொன்னால், மோடி பாஜக இன்றைக்கு உட்கட்சி பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டு தலை வெடிக்கக்கூடிய இடத்திற்கு, குறிப்பாக அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணமாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இப்படியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாஜக என்னவாக போகிறது? ஏன்னா அடிப்படையில் 4 ஸ்டேட் எலெக்ஷன், அது அடுத்த வருஷம் டெல்லியை சேர்த்து 5ன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 எடுங்க. ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரனை நீங்கள் கைது பண்ணி உள்ளே போட்டீங்க. கோர்ட்டே அவரை ரிலீஸ் பண்ணி அவர் மேலே தப்பு இருக்க மாதிரிலாம் தெரிஞ்சு வெளியில் விட்டுருச்சு. சுப்ரீம் கோர்ட்டு அதெல்லாம் இல்லை, அவருக்கு மேலே கரெக்டான ஜட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க? கட்சியை உடைக்கிறதுக்கு சம்பாய் சோரனை பிடிச்சி ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது முடிகிற வரைக்கும், அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த கட்சிக்கு இழுத்துட்டு வர வரைக்கும் ஒரு சமாளிப்புன்றதுக்காக எலெக்ஷனை தள்ளி வச்சிட்டிங்க. ஒரு ஸ்டேட் அவுட்டு. 2வது மகாராஷ்டிரா. உங்களுக்கு ரொம்ப பெரிய தலைவலி அதுதான். ஏன்னா ஆளுங்கட்சியாக நீங்கள் இருக்கிறீங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகம் அங்கே இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு போட்ட பல துணிகளை ஒன்றா போட்டு ஒட்டு போட்டு தச்ச மாதிரிலாம் நீங்கள் கூட்டணியாக வச்சுருக்கிறீங்க. அஜித் பவார் எப்போ சரத்பவார்கிட்ட சித்தப்பா அப்படின்னு போய் அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேயே சேர போகிறாருன்னு தெரில. அவர் பார்த்திங்கன்னா பிஜேபியினுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு அவர் தனியாக மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பு அப்படின்ட்டு அவர் போயிட்டுருக்கிறாப்புல. அதான் நம்ம சின்னம்மா அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க இல்லையா, சசிகலா அம்மையார், அவங்கள மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் இன்னொரு பக்கம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் துணை முதலமைச்சர் இருக்கிறார். அவருக்கும் ஷிண்டேவுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஷிண்டேவுக்கும் அஜித் பவாருக்குமே 7ஆம் பொருத்தம். வெளிப்படையாகவே முதலமைச்சருடைய துறை சார்ந்த பல ஃபைல்ஸை சைன் பண்ணாமல் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் அஜித் பவார் வச்சுருக்கிறாரு. அஜித் பவார் துறை சார்ந்த பல ஃபைலை முதலமைச்சர் வச்சுருக்கிறாரு என்பது பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சமாக பாஜகவில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஒரு பக்கம் தெருவுக்கு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், பிஜேபியினுடைய எம்எல்ஏ, தேசியவாத காங்கிரஸுடைய எம்எல்ஏ, இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மிக மோசமாக திட்டுறாங்க. அவரெல்லாம் எதுக்கு தண்டத்துக்கு மினிஸ்டராக இருக்காருன்னு தெரியலன்னு ஒரு பிஜேபிக்கார எம்எல்ஏ மினிஸ்டரை சிவசேனாவினுடைய ஒரு மூத்த தலைவர் திட்டுறாருங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதுவும் முதலமைச்சரை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் நடத்தக்கூடிய கூட்டத்தில் அஜித் பவாரினுடைய ஆட்கள் போய் கலந்துக்கிறாங்க. ஆனால் தேவேந்திர ஃபட்னாவிஸோ அல்லது பாஜகவோ அவர்களுடைய ஆட்கள் போய் சேர மாட்டேங்கிறாங்க. கூட்டமே கூட முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு அரசு விழாவைக்கே பிஜேபிக்காரங்க கூட்டத்தை கூட்ட மாட்டாங்க, தனியாக எதுவும் பிரிஞ்சு ஓட பார்க்குறாங்களா அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. அப்போ உங்களுக்கு அஜித் பவார் கட்சி வரைக்கும் இருப்பாரான்னு தெரியாது. அவர்கிட்ட கொடுத்ததுக்கு ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் ஜெயிச்சாப்பில். இப்போ என்னடா 80 எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறாரு. அது ஒரு பக்கம் பிரச்சனை. ஏக்நாத் ஷிண்டே நான் முதலமைச்சராக இருந்திருக்கேன் 2.5 ஆண்டுகள், நான் தான் முதலமைச்சர் என்று அறிவிக்க வேண்டும் அவர் ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காப்புல. இல்லைனா மராத்தா ஓட் பேங்க், சிவசேனாவுடைய மராத்தா ஓட் பேங்க் உங்களுக்கு மொத்தமாக வராது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காப்புல. தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வளர்த்து ஆளாக்கி பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா மிக நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் தான். அடிப்படையில் அவர் ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ்காரர், அவர் அடிப்படையில் பிராமணர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த சமூகத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படியான நிலையில் இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஆனால் இன்னைக்கு மோடிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறார். அதன் காரணமாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவே குறிப்பாக நிதின் கட்கரியை தோற்கடிக்க அவர் வேலை பார்த்தார்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதை விட மிக முக்கியமானது சுப்பிரமணியன் சாமி சொல்லியிருக்கக்கூடிய
மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோயில்களில் ஆட்டையை போடுவது, கோயிலின் சொத்துக்களை திருடுவது, களவாடுவது, ஆட்டையை போடுவது, இந்த வேலைகளில் எல்லாம் தேவேந்திர ஃபட்னாவிஸ்க்கு பெரிய தொடர்பு இருக்குன்னு நம்ம டாக்டர் சுப்பிரமணியன் சாமி இருக்கார் இல்லையா, பிஜேபியினுடைய முன்னாள் எம்பி, அவர் ஒரு பக்கம் எடுத்து அதை கொளுத்தி போட்டுட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது அடுத்த பிரச்சனையாக அவர்களுக்கு கிளம்புகிறது. ஒன்று, இப்போ தேவேந்திர ஃபட்னாவிஸை மோடி நம்புறதா, இல்லை நிதின் கட்கரி ஆர்எஸ்எஸ் அவங்க அங்கே பிஜேபிக்கு என்ன பண்ண போகிறாங்க, பவார் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் பார்த்து மகாராஷ்டிராவை என்ன பண்ணிட்டாங்க, தெளி வச்சுட்டாங்க. மூணாவது இருக்கிற ஸ்டேட்டாக ஹரியானாவுக்கு தேதியை அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷனுக்கு தேதி அறிவித்தா ஹரியானாவினுடைய பாஜக மாங்குன்னு லெட்டர் எழுதுது. எதுக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு, எலெக்ஷனை தள்ளி வைங்கன்னு. ஏங்க என்னங்க நீங்கள் தான் எலெக்ஷன்னா அப்படி முதல்ல வந்து வேலை செய்வீங்க, என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்னா, அது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் முன்னாடி லீவு வருது, மக்கள் ஓட்டு போட வராமல் சுற்றி பார்க்குறதுக்கு டூருக்கு போயிடுவாங்க. அதனால் அதிக வாக்கு சதவீதம் வரணும்னா தேர்தலில் தள்ளி வைக்கணும்னு தேர்தலுக்கு பயந்தால் அதை வெளிப்படையாக சொல்லிட்டு போங்க. ஏன் இந்த லெவலுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளே வெளிப்படையாக கேட்கக்கூடிய அளவுக்கு, மக்களே கேட்கக்கூடிய அளவுக்கு பாஜக அங்கே பரிதாபமாக தேர்தலை தள்ளி வைங்க ஜின்னு டெல்லிக்கு தேர்தல் ஆணையத்துக்கு வளைச்சு கடிதம் எழுதுது. மோடிஜி அதை பரிசீலனை பண்ண பிறகு தான் தேர்தல் ஆணையம் ஒரு பதிலை சொல்லும். ஏன்னா ஜி கிட்ட கேட்காம அவங்க வந்து ஒரு தூணையும் துரும்பையும் அசைக்க மாட்டாங்க. ஜி சொல்வதை கேட்டுக்கொண்டு அப்படியே கிளிப்பிள்ளை போல் ஒப்பிப்பது தான் 3 தேர்தல் ஆணையர்களுக்குமான வேலை. அதை நம்ம வெளிப்படையாக பார்த்துட்டோம். ஸோ அது ஒரு பக்கம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஆக இதெல்லாம் போக கடைசியாக இப்போ 5 வருஷமாக தேர்தல் நடத்தாமல் வச்சுருந்து 370 ஆர்டிகல் 370 நீக்கி சட்ட ரீதியாக அதுக்கு பாதுகாப்பு வாங்கி ஒழுங்காக இருந்த மாநிலத்தை 3 துண்டுகளாக யூனியன் பிரதேசங்களாக உடைத்து ஜம்முவை தனியாக, லடாக்கை தனியாக, காஷ்மீரை தனியாக பிரித்து இவ்வளவுக்கு அப்புறமும் இப்போ தேர்தலில் நீங்கள் உள்ளே போனால் அங்கே நீங்கள் கேண்டிடேட்டை போடுறதுலே தகராறுன்னு உங்கள் கட்சிக்காரங்களே தகராறு பண்ணுறாங்கன்னா, நாங்கள் மாநில தேர்தல் நடக்குமா, நடந்த பிறகு நம்ம கட்சி இப்படியே இருக்குமா, உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் அப்படி நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்களேன்னு பிரதமர் மோடி அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் த எலெக்ஷன் வின்னிங் மிஷன்ஸ் என்று சொல்லப்பட்டவர்கள் 2 பேருக்கும் உள்ளபடியே ஒரு பரிதாபகரமான நிலை என்பது இன்றைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி பரிணமிக்க போகுதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. மோடி அறிவித்த கேண்டிடேட்டுக்கு எதிராக அடுத்த சில மணி நேரம்லாம் இல்லை, 1 மணி நேரத்துக்குள்ளாகவே அங்கே உங்களுடைய கட்சி அலுவலகத்துக்குள்ளாரையே போராட்டம், தர்ணா, கோஷங்கள், உங்களுக்கு எதிரான கோஷங்கள் என்று சொன்னால் மோடி கட்சியை எப்படியோ பலவிதமான வேலைகளை செய்து ஆட்சியை அவர் கைப்பற்றுவதற்கு 3வது முறை சாதித்து விட்டார். அது போகுதா, 5 வருஷம் ஓட்டுறாரா, அது அவருடைய திறமை. ஆனால் கட்சி அவருடைய கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. பாப்போம் எப்படி இதனுடைய விஷயங்கள் பரிணமிக்குதுன்னு. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.